பெந்தெகோஸ்தின் பேரொளி. பெந்தெகோஸ்தே சபையின் மாத இதழ். இம்மாத இதழை வாசித்து இயேசுவை போல் மாற வாஞ்சியுங்கள். இளைஞர் பகுதி. அறியப்படாதவர்கள். இங்கிலாந்தில் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் இருந்து 3 மைல்கள் தொலைவில் மிக நேர்த்தியாக அலங்கரிக்கப்பட்டதும் வரலாற்று சிறப்புமிக்கதுமான ஒரு கல்லறை தோட்டம் உள்ளது. அது உலகின் 4 திசைகளிலும் இருந்து திரள் கூட்டத்தினரை தன்பால் கவர்ந்து கொள்ளும் ஒரு சுற்றுலா மையமாக இருக்கிறது. 2ஆம் உலக மகா யுத்தத்திலும் மற்றும் பல யுத்தங்களிலும் வீரமரணம் எய்திய ஆயிரக்கணக்கான போர் வீரர்கள் அங்கு அடக்கம் பண்ணப்பட்டுள்ளனர். 3811 போர் வீரர்களின் கல்லறைகள் அங்கு இடம்பெற்றுள்ளன. அவ்வீரர்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் சுற்றுலா பயணிகள் அப்பகுதிகளை அமைதியாக சுற்றி வருவது வழக்கம். ஒரு நாள் இச்சுற்றுலா மையத்தின் பல பகுதிகளை அமைதியாக சுற்றி வந்த ஒரு சுற்றுலா குழுவினர் இறுதியாக அதன் மறுமுனையில் மிகச் சிறப்பான விதத்தில் அலங்கரிக்கப்பட்டிருந்த பிரத்யேகமான ஒரு சிறு பகுதிக்கு வழிநடத்தப்பட்டனர். அங்கே பல வண்ண நிறங்களை கொண்ட செயற்கை மலர் வளையங்களினாலும் நீல நிற நாடாவினாலும் அலங்கரிக்கப்பட்டு துலங்கிய 24 கல்லறைகள் இருந்தன. அவற்றுள் முதல் கல்லறையின் மேல் செதுக்கி வைக்கப்பட்டிருந்த வாசகம் ஒன்று அச்சுற்றுலா குழுவினரை ஒரு கணம் அக்கல்லறையின் முன்பாக தரித்து நிற்கச் செய்துவிட்டது. இங்கே தேவனால் மட்டுமே அறியப்பட்டிருக்கும் போர் வீரன் ஒருவன் மகிமையோடு இளைப்பாறுகிறான் என்பதே அந்த வாசகமாகும். அது தன் மரணத்திற்கு பின்னர் இன்னான் என்று அடையாளம் கண்டுகொள்ளப்படாத ஒரு போர் வீரனின் கல்லறையாக இருந்தது. அவனது சரீரம் அவனுக்கு அறிமுகமானவர்களாலும் அவனுடைய உறவினர்களாலும் கூட இனங்கண்டு கொள்ளப்பட முடியாத அளவுக்கு உருகுலைந்து போயிருந்தது என்பதையே அவ்வாசகம் சுட்டிக்காண்பித்தது. அதனை ஆழ்ந்து சிந்தித்த சுற்றுலா குழுவினரின் கண்கள் கண்ணீரால் நிறைந்தன. அவ்வாசகம் நமது அருமை ஆண்டவராகிய இயேசுவின் தியாக மரணத்தை நமக்கு நினைவூட்டுகிறதன்றோ? அருமை வாலிபனே, தேவகுமாரனாகிய இயேசு மனுக்குலத்தின் மீட்புக்காக மானிடனாக வெளிப்பட்ட போது உலகம் அவரை அறியவில்லை. அதை குறித்து அவர் உலகத்தில் இருந்தார், உலகமோ அவரை அறியவில்லை. யோவான் 1:10 என எழுதப்பட்டுள்ளது. தம் வாழ்க்கையின் இறுதி வரை நன்மை செய்கிறவராகவே சுற்றி நடந்த போதிலும் தாம் இன்னாரென்று உலகத்தால் அறியப்படாதவராகவே இவ்வுலகில் வாழ்ந்த அவர் முடிவிலே கல்வாரி சிலுவையில் சொல்லொன்னா சோதனைகளை மனமுவந்து ஏற்றுக்கொண்டவராக நீச மரணமடைந்தார். மனுக்குலத்தின் மீதுள்ள மாபெரும் அன்பினால் அவர் செய்த இந்த ஒப்பற்ற தியாகத்தை இன்றும் உலகம் உணராததாகவே இருக்கிறது. அவர் எல்லா மனுபுத்திரரிலும் மகா சௌந்தரியம் உள்ளவர், வெண்மையும் சிவப்புமானவர், 10,000 பேர்களில் சிறந்தவர், முற்றிலும் அழகுள்ளவர். சங்கீதம் 45:2, உன்னத பாட்டு 5:10-16. ஆனால் அவர் மானிடரை மீட்கும் பொருட்டாக தம்மை தாமே கோரச்சிலுவையில் பலியாக ஒப்புக் கொடுத்த போது அந்த கேடடைந்தவராக அழகற்று தொங்கினார். அவரது கல்வாரி மரணத்தை குறித்து அவர் மனுஷரால் அசட்டை பண்ணப்பட்டவரும் ஜாதியாரால் அருவருக்கப்பட்டவரும் ஆனார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாது இருந்தது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முகப்பார்வையும் மனுபுத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடியினாலே அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள். ஏசாயா 49:7, 53, 2:4, 52:14 என முன்னுரைக்கப்பட்டுள்ளது. அவர்தம் தலையில் முள்முடி சூட்டப்பட்டு அதன் மேல் கோலினால் அடிக்கப்பட்டதினால் இரத்தம் பீரிட்டு வந்து அவரது முகத்தில் வழிந்து கொண்டிருந்தது. கன்னத்தில் அறையப்பட்டு முகத்தில் உமிழப்பட்டு தாடி மயிர் புடுங்கப்பட்டதினால் அவமானம் அவருடைய முகத்தை மூடியிருந்தது. முதுகில் வாரினால் அடிக்கப்பட்டு தசைகள் ஆங்காங்கே கிழிந்து தொங்கிக் கொண்டிருந்ததினால் நடமாயிருந்த அவரது முதுகானது உழுது போடப்பட்ட நிலம் போல் இருந்தது.
அவரது எலும்புகள் எண்ணப்பட்டத்தக்கதாக புறம்பே தென்பட்டன. கைகளும் கால்களும் சிலுவை மரத்துடன் சேர்த்து 3 ஆணிகளால் கடாவப்பட்டு அவரது சரீரம் அந்த ஆணிகளில் தொங்கிக் கொண்டிருந்ததினால் அவருடைய உடல் முழுவதிலும் தாங்குண்ணா வேதனை. ஏசாயா 50:6, சங்கீதம் 22, 16, 17, 129, 3. தலை முதல் பாதம் வரை உடலெங்கும் காயங்கள். அவ்வழி நடந்தோர் தங்கள் தலைகளை உயர்த்தி அவரை ஏறிட்டு பார்த்தபோது, இது ஒரு மனித உருவம் தானா என்று பிரமிப்படையத்தக்கதாக உலக இரட்சகர் உருக்குலைந்த நிலையில் தொங்கிக் கொண்டிருந்தார். நமது அருமை இரட்சகருக்கு ஏன் இந்த பாடுகள்? நம் நிமித்தமாகவே அவர் அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார். எபிரெயர் 12:2. தாங்கள் மிகச் சிறியதொரு நற்கிரியை செய்திருப்பினும் அதனை ஊரார் யாவரும் அறிய வேண்டும் என்று விரும்புவதே மனித இயல்பு. நீதிமொழிகள் 20:6. ஆனால் நன்மை செய்கிறவராகவே சுற்றி நடந்த அகில உலக இரட்சகர் நம் ஜீவிய காலம் முழுவதும் உலகத்தால் அறியப்படாதவராகவே ஜீவித்தார். அவர் பிரபலமானவராயிருக்க விரும்பவில்லை. மத்தேயு 9:27-30, 17, 1-9, மார்கு 5:35-43, யோவான் 7:1-7. அவர் மனுக்குலத்தின் பாவங்களை சுமந்து தீர்ப்பதற்காக இவ்வுலகில் மானிடனாக அவதரித்த போதோ, அவர் கோரச் சிலுவையில் பல பாடுகளை ஏற்று மரித்த போதோ, அவர் மரணத்தை வென்று உயிர்த்தெழுந்த போதோ அவை உலகறிய பறைசாற்றப்படவில்லை. மிக சொற்ப எண்ணிக்கையிலானவர்கள் மட்டுமே அவ்வேளைகளில் அவைகளை அறியத்தக்கதாக பரமபிதாவானவர் அவற்றையெல்லாம் உலகிற்கு மறைத்தே வைத்திருந்தார். ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைக்கப்பட்டிருந்த ரகசியமான அந்த தேவ ஞானத்தை இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறிந்திருக்கவில்லை. அறிந்திருந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறிந்திருக்க மாட்டார்களே. லூக்கா 10:21, 1 கொரிந்தியர் 2:8. தேவகுமாரன் அந்த கேடடைந்தவராக சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த போது தேவதூதர்களின் சேனை வியப்புடன் அவரை உற்று நோக்கிக் கொண்டிருந்தது. ஆனால் தங்களுக்காகவே இத்தனை பாடுகளையும் மனமுவந்து ஏற்றுக்கொண்ட தேவகுமாரனாகிய அவரை அறியாதிருந்தவர்களான மானிடரோ தங்கள் தலைகளை துளுக்கி அவரை பரியாசம் பண்ணி கொண்டிருந்தனர். அருமை வாலிபனே, உனக்காக தம்முடைய கடைசி சொட்டு இரத்தத்தையும் சிந்தி தம் ஜீவனையே இந்த உன் ஆண்டவருடைய இந்த ஒப்பற்ற தியாக அன்பினை நீ சற்று சிந்தித்துப் பார். உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய் என்ற உன் ஆத்தும நேசரின் பாசக்குரல் கல்வாரியில் நின்று உன்னை நோக்கி வருகிறது. அவருக்காக நீ செய்யக்கூடிய எவ்வளவு பெரிய தியாகமும் அவரது இம்மாபெரும் தியாகத்திற்கு சற்றேனும் ஈடாகாது. இங்கிலாந்தில் உள்ள பிரசித்தி பெற்ற அக்கல்லறை தோட்டத்தில் தேவனால் மட்டுமே அறியப்பட்டிருக்கும் போர்வீரன் என்ற வாசகத்தை கொண்ட கல்லறையை தொடர்ந்திருந்த மற்ற கல்லறைகளும் தங்கள் மரணத்திற்கு பின் ஒருவராலும் இனங்கண்டு கொள்ளப்படாதவர்களான வீரர்களின் கல்லறைகளாகவே இருந்தன. அவை கிறிஸ்துவின் போர் வீரர்களாக அவரது அடிச்சுவடுகளை பின்பற்றினவர்களும் பின்பற்றுகிறவர்களுமாகிய அவருடைய உத்தம ஊழியர்களை நமக்கு நினைவூட்டுகின்றன. அவர்களும் கூட உலகத்தால் அறியப்படாதவர்களே. அவர்கள் பூமியினின்றும் மனுஷரினின்றும் தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டு விட்டபடியினால் உலகமானது நான் அவர்களை அறியேன் என்று கூறுகிறது. இவர்கள் மாம்சமானவர்களாகிய எங்களோடு வாசம் பண்ணாத தேவர்கள். இவர்கள் உலகில் வாழ்வதற்கு பாத்திரமானவர்கள் அல்லர் என்று உலகத்தார் கூறிவிடுகின்றனர். இந்த உலகத்தின் அதிபதியானவனும் கர்த்தருக்கு மாத்திரமே சொந்தமானவர்களாயிருக்கிற அவர்களை உற்று நோக்கி எனக்கு அவர்களிடத்தில் ஒன்றுமில்லை என்று கூறுகிறான். கிறிஸ்துவின் போர் வீரர்களாகிய அவர்களும் கூட உலகம் எங்களுக்கு பாத்திரமானதல்ல, எங்கள் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதல்ல என்று கூறுகின்றனர். பழைய ஏற்பாட்டு காலத்து தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அன்றைய தேசத்து சேனாதிபதிகளால் பைத்தியக்காரர் என்று அழைக்கப்பட்டனர். 2 ராஜாக்கள் 9:11. புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் பவுல் தன்னையும் தன்னை சேர்ந்தவர்களையும் குறித்து நாங்கள் உலகத்துக்கும் தூதருக்கும் மனுஷருக்கும் வேடிக்கையானோம், நாங்கள் கிறிஸ்துவ நிமித்தம் பைத்தியக்காரர், தேவனுக்காக பைத்தியம் கொண்டவர்கள் என்று கூறுகிறார்.
1 கொரிந்தியர் 4:9-10, 2 கொரிந்தியர் 5:13. அவ்வாறே கிறிஸ்துவின் அன்பு தங்களை நெருக்கி ஏவினதின் நிமித்தமும் அவர் மீது தங்களுக்குள்ள நேச வைராக்கியத்தின் நிமித்தமும் அவருக்காக தங்கள் உலக மேன்மைகள் யாவற்றையும் குப்பை என உதறி தள்ளிவிட்டு தங்களை முற்றிலுமாக வெறுமையாக்கி தங்களையே பலியாக அர்ப்பணித்திருக்கிற இத்தேவ ஊழியர்கள் உலகத்தின் பார்வையில் மதியீனராகவே தோற்றமளிக்கின்றனர். அவர்கள் செய்கிற தியாகத்தையும் மதியீனமான செயல் என்றே உலகம் கணிக்கிறது. ஆயினும் அவர்கள் கர்த்தருடைய பார்வையில் மிகவும் விலையேற பெற்றவர்கள் ஆவர். அவர்களது விலை மதிப்பை உலகம் அறியாதிருப்பினும் நான் உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். யாத்திராகமம் 33:17 என்றுரைத்திருக்கிறவரால் அவர்கள் நன்றாய் அறியப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். ஆம், தம்முடையவர்களை கர்த்தர் அறிவார். 2 தீமோத்தேயு 2:19. சுவிசேஷ போர் முனையில் அவர்கள் எதிர்கொள்ளும் பாடுகளையும் அவர்கள் கடந்து செல்லும் தனிமையான பாதைகளையும் நன்கு அறிந்தவராக அவர் அவர்களோடு கூட இருக்கிறார். தேவ ஊழியராகிய அவர்களை குறித்தே அப்போஸ்தலர் பவுல் அறியப்படாதவர்கள் எண்ணப்பட்டாலும் நன்றாய் அறியப்பட்டவர்கள் என எழுதுகிறார். 2 கொரிந்தியர் 6:9. கிறிஸ்துவின் போர் வீரர்களாகிய தேவ ஊழியர்கள் அவரையே தங்கள் முழு இருதயத்தோடும் நேசித்து தங்கள் முழு வாழ்க்கையையும் அவரது மாசற்ற அன்புக்கு காணிக்கையாக அர்ப்பணித்து அவருக்கு சேவை செய்தலையே தங்கள் வாழ்க்கையின் ஒரே குறிக்கோளாக கொண்டவர்கள். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். பிலிப்பியர் 1:21 என்ற வீர முழக்கத்துடன் தங்கள் சிலுவையை சுமந்து கொண்டு முழு தூரமும் தங்கள் ஆண்டவரை உத்தமமாய் பின்பற்றுகிறவர்கள் நிலத்தில் விழுந்து மடிந்து மறைவதினால் மிகுந்த பலனை கொடுக்கும் ஒரு கோதுமை மணியைப் போல கர்த்தரின் சேவையில் தங்கள் ஜீவனை வார்த்துவிட மனமு வந்திருப்பவர்கள் தங்களை சேவகம் எழுதிக் கொண்டவருக்கு ஏற்றவர்களாக தண்டில் சேவகம் பண்ணுகிற அவரது உத்தம வீரர்கள், கிறிஸ்துவின் நல்ல போர் சேவகராக தீங்கனுபவிக்கிறவர்கள். 2 தீமோத்தேயு 2:3-4. தங்கள் தேசத்துக்காக தங்கள் ஜீவனையே பணயம் வைத்த இராணுவ வீரர்களாகிய தியாகிகளை கௌரவிக்கும்படி அத்தேசத்தின் மன்னனால் அவர்களுடைய கல்லறைகளை மட்டுமே அலங்கரிக்க முடிந்தது. ஆனால் பரலோகத்தின் மாமன்னர் தம்முடைய உத்தம போர் சேவகர்களை அவர்களுடைய ஜீவிய காலத்திலும் சங்கீதம் 149:6-9 மரண வேளையிலும் அப்போஸ்தலருடைய நடபடிகள் 7:55-56 நித்தியத்திலும் லூக்கா 12:37 கணம் பண்ணுவார். அவரது அழைப்பிற்கு கீழ்ப்படிந்து அவருடைய மாதிரியை பின்பற்றி ஜீவித்து அவருக்கு ஊழியம் செய்கிறவர்கள் பூலோகத்தில் உள்ள ஏதோ ஒரு நாட்டின் அரசாங்கத்தினால் அல்ல, பரலோக அரசாங்கத்தினாலும் பூமியில் உள்ள ஏதோ ஒரு ராஜ்யத்தின் மன்னனால் அல்ல, எல்லாரிலும் பெரியவரும் பரலோகத்திற்கும் பூமி அனைத்திற்கும் ராஜாதி ராஜாவாயிருக்கிற பரமபிதாவினாலும் நித்தியமாக கனம் பண்ணப்படுவர். உலகில் ஏதுமற்றவர்களாகவும் யாருமற்றவர்களாகவும் இறுதி வரை தம்மை பின்பற்றும் தமது உத்தம ஊழியர்களுக்கு மறுமையில் அவர் அருளும் பிரதிப்பலன்கள் ஆச்சரியமானவை. நான் அவர்களுக்கு உத்தம இடத்தையும் சீயோன் கீர்த்தியையும் என்றும் அழியாத நித்திய நாமத்தையும் அருளுவேன். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல் நான் அவர்களை கடாட்சிப்பேன். ஏசாயா 56:4-5, மல்கியா 3:17 என்று பரமபிதாவானவர் தாமே மொழிந்தருளியிருக்கிறார். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்றக் கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். யோவான் 12:26 என்று நமது ஆண்டவரும் உரைத்திருக்கிறார். அருமை வாலிபனே, இவ்விதம் எல்லாரிலும் பெரியவரால் மிக அதிகமாக கனம் பண்ணப்படவிருக்கிற கர்த்தருடைய உண்மையுள்ள போர் சேவகரின் கூட்டத்தில் நீயும் ஒருவனாயிருக்க உனக்கு மனது உண்டோ? நீ உன் சுகபோகங்களை வெறுத்து உனக்காக மரித்தவருக்காகவே உன் ஜீவியத்தை உன் ஜீவனை அர்ப்பணம் செய்ய முன்வருவாயா? என் நெஞ்சம் விரும்பும் உம்மில் கண்டேன் பரத்தின் இன்பமே. தூய
ஆராதனையாய் சமர்ப்பித்தேன் என் வாழ்க்கை முழுவதுமே. உம்மை மகிழ்விப்பதில் கண்டேன் நான் என் வாழ்க்கை இன்பமே. உந்தன் சாயல் கண்டு என்று வருவேன் உந்தன் திருவடியே. இருளில் பரஞ்சோதியே, வழியில் திசை காட்டியே, வெயிலில் நிழலும் நீரே, சாவில் ஜீவன் நீரே. அன்பே என் இயேசுவே, வாழ்வில் எல்லாம் நீரே. அன்பே என் இயேசுவே, வாழ்வில் எல்லாம் நீரே. என் நெஞ்சம் விரும்பும் உம்மில் கண்டேன் பரந்த இன்பமே. தூய ஆராதனையாய் சமர்ப்பித்தேன் என் வாழ்க்கை முழுவதுமே. உம்மை மகிழ்விப்பதில் கண்டே நான் என் வாழ்க்கை இன்பமே. உந்தன் சாயல் கண்டு என்று வருவேன் உந்தன் திருவடியே. இருளில் பரஞ்சோதியே, வழியில் திசை காட்டியே, வெயிலில் நிழலும் நீரே, சாவில் ஜீவன் நீரே. அன்பே என் இயேசுவே, வாழ்வில் எல்லாம் நீரே. அன்பே என் இயேசுவே, வாழ்வில் எல்லாம் நீரே. என் நெஞ்சம் விரும்பும் உம்மில் கண்டேன் பரத்தி இன்பமே. தூய ஆராதனையாய் சமர்ப்பித்தேன் என் வாழ்க்கை முழுவதுமே. உம்மை மகிழ்விப்பதில் கண்டேன் நான் என் வாழ்க்கை இன்பமே. உந்தன் சாயல் கண்டு என்று வருவேன் உந்தன் திருவடியே. இருளில் பரஞ்சோதியே, வழியில் திசை காட்டி